இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஒன் ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின் இது. இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இது இவ்ளோ காம்ப்ளெக்ஸா இருக்கு. இது வந்து எப்படி 1 மார்க் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். மோஸ்ட்லி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எல்சிஎம் ஆஃப் இப்போ 8 ஆர் 8 அண்ட் 14 ஓட எல்சிஎம் கண்டுபிடிங்க. இல்ல 36 அண்ட் 48 ஓட எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 2 நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. இல்ல 3 நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிங்கன்ற மாரி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய வெப்சைட்ஸ்ல குடுக்குறது எல்லாமே சிம்பிளா தான் குடுப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த லெவல்ல தான் மேபி தெரியுமா இருக்கும். இல்ல இந்த மாரி கேட்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியாமலா கூட இருக்கும். ஆனா, இந்த மாரி காம்ப்ளெக்ஸான சம்ஸ் பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாரி சம்ஸ் தான் நமக்கு வந்து குடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி லெவல்ல. ஆனா, இது பார்க்குற அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ரொம்ப 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 ஈஸி. எல்சிஎம்மோட கான்செப்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை எப்படி கிளியர் பண்றது? அதை எப்படி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சின்றீங்கன்றது ரொம்ப ஈஸி. இப்போ அந்த மெத்தட்ஸ் மட்டும் கரெக்ட்டா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நான் சூஸ் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் தான் எல்சிஎம்க்கு எடுத்துக்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ஆன்சர வந்து கண்டுபிடிக்கிறது வித்தின் 1 மினிட்ல நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்காக பேசிக்கா இப்போ ஒரு 8 அண்ட் 16 ஓட எல்சிஎம் என்னன்னு உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா, அதுவே உங்களுக்கு இப்போ நமக்கு தெரியாம கிடையாது. நம்ம வந்து ரொம்ப இயர்ஸ் முன்னாடி படிச்சிருப்போம். அது வந்து ஜஸ்ட் தூசி தட்டி எடுக்கணும் அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பேசிக் லெவல் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்களேன். இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி இருக்கு. ஆனா மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். 2 மெத்தட் இருக்கு ஆக்சுவலி. இது 3த்தையும் ஒண்ணா போட்டுட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. அது வந்து பேசிக்கானது. இப்போ நம்ம குடுத்த அந்த சம்முக்கு வந்து நம்ம தனித்தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ எப்படி நீங்க 2 மெத்தடுமே தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. பாருங்க இதுக்கு வந்து இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 3 நம்பர்ஸையும் வந்து ஒண்ணா போட்டுட்டு 2 ஆல டிவைட் பண்ற மாரி தான் இந்த மெத்தட். ஓகேவா? அப்போ 2 ஆல பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 16 வரும், 24, 30, 2 வரும். கரெக்ட்டா? மறுபடியும் 2 ஆலனா 8, 12, 16, 2, 4, 6, 8, 2, 3, 4. இதுக்கு மேலே 2 ஆல போகாது. கரெக்ட்டா? ஸோ இந்த 3 எல்லாம் போகாது 2ல. ஸோ அப்படியே போட்டுடலாம். 3னே போட்டுடலாம். சாரி இங்க வந்து 1. 1. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. 6 into 3. இப்போ இந்த எல்லா 2வையுமே எடுத்துட்டு இப்போ இந்த பக்கமா போடுவோம். பாருங்க. இப்போ எவ்வளோ வந்தது? 2 வந்தது. 6 2s வந்திருக்கீங்க. 1, 2, 3, 4, 5, 6 2s. 2, 2, 2. ஓகேவா? அது இல்லாமல் பேலன்ஸ் வந்து 1 into 3 into 1. ஸோ இந்த 1 எல்லாம் விட்டுலாம். இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். into 3. ஓகேவா? 3. ஓகேவா? மொத்தம் பாருங்க 6 2s போட்டிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணால் 4 into 4 into 4 into 3. ஓகேவா? ஸோ இதை நான் மறுபடியும் இது பண்ணுறேன். பாருங்கள் 4 into 4னா 16. 16 into 4 into 3 கொடுக்குறேன் பாருங்கள். 16 into 4னா 64. கரெக்டாக? into 3. ஸோ த ஆன்சர் வில் பி 192. என்ன பாருங்கள் 64 into 3னா 192. ஸோ இதோட எல்சிஎம் என்னது? 192 தான். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மெத்தட் பாருங்க. தனித்தனியாக நம்ம வந்துட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி, தனித்தனியாக ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி. இதுதான் இப்போ நம்ம கொடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மெத்தடுமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ 32னா வந்துட்டு இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 32. 1, 2, 3, 4, 5. ஓகேவா? 48க்கு நெக்ஸ்ட் 1, 2, 3, 4 and 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 64க்கு 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து இப்போ எல்லாத்துலேயுமே 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ இது 3த்துலேயுமே 2 இருக்கிறதுனால ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. இருக்குது 3த்துலேயுமே வந்து 2 இருக்குது. ஸோ 2 வந்து பவர் ஹையஸ்ட் பவர் எதுன்னு பாருங்கள். இப்போ 2 இங்கே எவ்வளோ இருக்குது? 2 பவர் 1, 2, 3, 4, 5 இருக்கா? இங்கே எது இருக்குன்னு பாருங்கள். 2 பவர் 1, 2, 3, 4. 2 பவர் 4 into ஒரு 3யும் இருக்குது. கரெக்டாக? இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. 2 பவர் 6 இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த 3த்துலேயுமே 2 இருக்கிறதுனால நான் இதோட ஹையஸ்ட் பவர் எதுன்னு பார்க்குறேன். ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் எது? 2 பவர் 6. ஸோ இந்த 3த்துலேயுமே காமனாக எது எடுக்கிறேன்? நான் 2 பவர் 6 எடுக்கிறேன். எது ஹையஸ்ட் பவரோ அதை தான் நீங்கள் காமனாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ 3ன்றது வந்து 3த்துலேயுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ 3யை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? புரியுதா? இப்போ 3 வந்து ஒரு வேளை இப்போ இங்கே வந்து 3 பவர் 2 இருக்குது, இங்கே 3 பவர் 1 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3 பவர் 2வை காமனாக எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கேஸெல்லாம் இல்லாத கேஸெல்லாம் வந்துட்டு யோசிக்காதீங்க. இப்போ இங்கே ஒரே ஒரு 3 தான் இருக்குது. ஸோ நான் இந்த 3யை மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2 பவர் 6னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 பவர் 6னா என்னது? 6 தடவை 2வை போட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 பவர் 6 கிடச்சிடும். கரெக்டாக? 4 into 4 into 4 16 into 4னா 60 64 கிடைக்குமா? ஸோ 2 பவர் 6னா என்ன கிடச்சது? 64 கிடச்சது. கரெக்டாக? இன்ட்டு இந்த 3யும் பண்ணுறோம். இன்ட்டு 3 பண்ணோன்னா 192. ஸோ இதே ஆன்சர் தானே அங்கேயும் கிடச்சது. ரெண்டுமே மெத்தட் மட்டும் வேறு. ஆனால் வந்துட்டு ஆன்சர் எப்படியும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 2 மெத்தடுமே நீங்கள் ஆனால் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த செகண்ட் மெத்தட் தான். இப்போ பாருங்கள் செகண்ட் மெத்தட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் பவர் எது? இந்த காமன் ஃபேக்டரில் ஹையஸ்ட் பவர் எது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? எல்சிஎம்ன்றது லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். ஓகேவா? அதுதான் வேறு. ஆனால் வந்துட்டு இந்த பவர் இப்போ இது காமனாக எது இருக்கோ அதில் ஹையஸ்ட் பவர் எதுன்றதை பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம மெயினான கொஸ்டின்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம அது கண்டுபிடிச்ச மாதிரி ஃபேக்டர்ஸ். இதை வந்து இந்த மாதிரி டிவிஷன்லாம் போட்டு 2 எல்லாம் டிவைட் பண்ண முடியாது நம்மளால். அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதை ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 into a - 1னா எப்படி இதை வந்து பிரித்து ஃபேக்டர் எழுதலாம்? 3
ஒரு தடவை இருக்குது, a மைனஸ் 1 ஒரு தடவை இருக்குது. கரெக்டாக? இப்போ செகண்ட் 2 இன்ட்டு a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. இதை நம்ம எப்படி இருக்கலாம், 2 ஒரு தடவை இருக்குது, a மைனஸ் 1 2 தடவை இருக்குது, a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரா. அப்போது a மைனஸ் 1 2 தடவை இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூணாவது ஃபேக்டர் a ஸ்கொயர் மைனஸ் 1. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது வந்து ரெண்டுமே சேம் தானே, 1 ஸ்கொயர்னாலும் 1 தானே. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே எழுதுவோம், a ப்ளஸ் 1 a மைனஸ் 1 எழுதிக்கிட்டேனா. ஸோ எனக்கு இதில் இந்த ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 3 இன்ட்டு a மைனஸ் 1. செகண்டில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, 2 இன்ட்டு a மைனஸ் 1 a மைனஸ் 1. ஓகேவா? தேர்டில் என்னென்ன இருக்குது, a ப்ளஸ் 1 a மைனஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். 3 மூணுத்துலேயுமே காமனாக இருக்கா, இல்லை. ஸோ பவர் கண்டுபிடிக்க தேவையில்லை. 2 மூணுத்துலேயுமே காமனாக இருக்கா, இல்லை. இங்கே மட்டும்தான் 2 இருக்குது. இப்போ a மைனஸ் 1 பாருங்கள், இங்கே a மைனஸ் 1 ஒரு தடவை இருக்குது, இங்கே a மைனஸ் 1 2 தடவை இருக்குது, இங்கே a மைனஸ் 1 ஒரு தடவை இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்கோம், ஆன்சர் எடுத்துக்கோம். இங்கே a மைனஸ் 1 ஒரு தடவை இருக்குது, a மைனஸ் 1 2 தடவை இருக்குது, இங்கே a மைனஸ் 1 ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டாக எங்கே இருக்குது, a மைனஸ் 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறதுக்காக. அப்புறம் இங்கே தனியாக ஆனால் அதே இந்த 3 இருக்குது 2 இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் a ப்ளஸ் 1 ஒரு டேர்ம் இருக்கா, இந்த a ப்ளஸ் 1 இங்கே இருக்கா, இல்லை. a ப்ளஸ் 1 இங்கே இருக்கா, இல்லை. a ப்ளஸ் 1 இங்கேயும் இல்லை. ஸோ இந்த a ப்ளஸ் 1 ஆனால் அதே தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ டேர்ம்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஆன்சர் பாருங்கள், 6 இன்ட்டு a ப்ளஸ் 1 ஒரு தடவை இருக்குது, a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா. இப்போ அப்படியே ஆப்ஷன் டியை பாருங்கள். டியில் என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், 6 இன்ட்டு a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a ப்ளஸ் 1. ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணும்போது இப்படி இடம் மாற்றி போடுறோம், மல்டிபிகேஷனில் இடம் மாற்றி போட்டுக்கலாம் தானே. ஸோ இந்த ஆன்சருக்கு பாருங்கள். ஸோ எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்.